அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கேளம்பாக்கம். மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ட்ரேட் present by ஆர் தீனதயாளன். டாபிக் பார்த்திங்கன்னா பார்ட் 7 மாடல் கொஷின் பேங்க்கு. ஸோ இந்த செஷன்லேயும் ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். Question number 151. Which device is used to exhaust the room air in window AC? Which device is used to exhaust the room air in a window AC? அதாவது விண்டோ ஏசியில் இருக்கக்கூடிய ஏரை எந்த டிவைஸ் வச்சு எக்ஸாஸ்ட் பண்ணுறோம், அதாவது வெளியேற்றுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. டேம்பர், ஏர் ஃபில்டர், ஃபில்டர் ட்ரையர், ஏர் வாஷர். ஏர் ஃபில்டர் அப்படிங்கிறது நம்ம நிறைய கொஷனில் பார்த்துருக்கோம். விண்டோ ஏர் கண்டிஷ்னரில் அரை காற்றில் இருக்கக்கூடிய தூசுக்களை வடிகட்டுதல் அப்படின்னு பேர். ஸோ அதை தான் ஏர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரூமில் இருக்கக்கூடிய ஏரை இதன் மூலிமா நம்ம வெளியேற்ற முடியாது. இது வந்து ஒரு ஜஸ்ட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸை ஃபில்டர் பண்ணுற ஒரு பார்ட்டு. ஃபில்டர் ட்ரையர் இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்டு. உள்ளே போகக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணும், தென் ஃபில்டர் பண்ணும். அடுத்த ஏர் வாஷர், இதுவும் சேம் தான். உள்ளே இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர் பார்ட்டிகல்ஸை வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ டேம்பர். டேம்பரை வச்சு தான் நம்ம விண்டோ ஏர் கண்டிஷனரில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்ற முடியும். ஸோ ஆன்சர் இஸ் டேம்பர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். வேர் த ஃபில்டர் ட்ரையர் இஸ் இன்ஸ்டால்டு இன் ஏ விண்டோ ஏசி ரெஃப்ரிஜரண்ட் சர்க்யூட். 152 கொஷின் நம்பர். வேர் த ஃபில்டர் ட்ரையர் is installed in a window AC refrigerant circuit. அதாவது விண்டோ ஏர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரண்ட் சர்க்யூட்டில் ஃபில்டர் ட்ரையர் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்சார்ஜ் லைனு, செக்ஷன் லைனு, சர்வீஸ் லைனு, லிக்யூட் லைன். டிஸ்சார்ஜ் லைன் அப்படிங்கிறது கம்ப்ரஸர்லேருந்து வெளியே வரக்கூடிய லைனு. செக்ஷன் லைன் அப்படிங்கிறது கம்ப்ரஸருக்கு வரக்கூடிய லைனு. ஸோ கம்ப்ரஸரில் 2 லைன் இருக்கும், ஒன்று செக்ஷன், இன்னொன்று டிஸ்சார்ஜ், அதாவது இன்டேக் அண்டு அவுட்டேக். அடுத்த சர்வீஸ் லைன், இது வந்து ஓப்பன் டைப் கம்ப்ரஸரில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. சீல்டு டைப் கம்ப்ரஸரில் சர்வீஸ் லைன் தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபில்டர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது ஃபில்டர் ட்ரையர் அப்படிங்கிறது லிக்யூட் லைனுக்கு முன்னாடி, கண்டென்சருக்கு அடுத்தபடியாக, லிக்யூட் லைனுக்கு முன்னாடி கண்டென்சருக்கு அடுத்தபடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்ட்டு தான் ஃபில்டர் ட்ரையர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் லைன் டி. ஆன்சர் இஸ் டி. கொஷின் நம்பர் 153. விச் வைண்டிங் ஹேஸ் ஹை இண்டக்டன்ஸ் வேல்யூ இன் சிஎஸ்ஆர் கம்ப்ரஸர் மோட்டார். அதாவது எந்த வைண்டிங் சிஎஸ்ஆர் கம்ப்ரஸர் மோட்டாரில் ஹை இண்டக்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. காமன் வைண்டிங்கா, ரன்னிங் வைண்டிங்கா, ஸ்டார்டிங் வைண்டிங்கா, ஆக்சிலரி வைண்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரன்னிங் வைண்டிங். ரன்னிங் வைண்டிங்கோட இண்டக்டன்ஸ் தான் எப்போவுமே ஹை வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் 154. வேர் த ரிலே காயில் இஸ் இன்டர்னலி கனெக்டட் இன் வோல்டேஜ் ரிலே. அதாவது வோல்டேஜ் ரிலேயில் இன்டர்னலாக எந்த ரிலேயில் வந்து இன்டர்னலி கனெக்டட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நம்பர்லேருந்து இந்த கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 5 and 2 டெர்மினலுக்கு தான் வந்து இன்டர்னல் கனெக்டு இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஷின் 155. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் யூஸ்டு ஃபார் 1.5 TR capacity window air conditioner? What is the value of starting capacitor used for
1.5 TR கெப்பாசிட்டி விண்டோ ஏர் கண்டிஷனர். அதாவது 1.5 டன் கெப்பாசிட்டி உள்ள விண்டோ ஏர் கண்டிஷனரில் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டியுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஆர் அப்படிங்கிறது டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். கிலோ கலோரிலையும் அளக்கலாம், பிடியூலையும் அளக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் பயன்படுத்தப்படும் எப்போவுமே விண்டோ ஏர் கண்டிஷனரில். ஒன்று ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர், இன்னொன்று ரன்னிங் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ கேட்டிருக்கிற கொஷின் என்ன, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 4 ஆன்சர் பார்ப்போம். 40 to 60 MFD. MFD அப்படிங்கிறது மைக்ரோ ஃபேரட், அதனுடைய யூனிட், அதாவது கெப்பாசிட்டருடைய யூனிட். B ஆன்சர் 80 to 100 MFD. C is equal to 130 to 150 MFD. D ஆன்சர் 150 to 160 MFD. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் B ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 to 100 MFD தான் எப்போவுமே ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியுடைய வேல்யூவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் டார்கை கொடுக்கறது அப்படின்றதுனால அதனுடைய வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் B. கொஷின் நம்பர் 156. Which stabilizer capacity is used for 1 ton window air conditioner? அதாவது 1 ton window air conditionerல எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆன்சரில் எந்த கெப்பாசிட்டி உள்ள ஸ்டெபிளைசரை 1 ton window air conditionerக்கு பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏல இருக்கிறது 2 kVA, பியில் இருக்கிறது 3 kVA, சியில் இருக்கிறது 4 kVA, டியில் இருக்கிறது 5 kVA. ஸோ kVA அப்படின்னா கிலோ வோல்ட் ஆம்பியர். ஸோ கிலோ வோல்ட் ஆம்பியரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெபிளைசர் வந்து அங்கே ஃபிட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 1 ton விண்டோ ஏர் கண்டிஷனருக்கு 1 டன் கெப்பாசிட்டி உள்ள விண்டோ ஏர் கண்டிஷனருக்கு 3 kVA உள்ள ஸ்டெபிளைசர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 3 kVA, 3 கிலோவாட் ஆம்பியர். Next question 157. What is the reason for compressor does not start? அதாவது கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை, என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபெக்டிவ் ஃப்ரெஷ் ஏர் டேம்பர், அதாவது ஃப்ரெஷ் ஏர் டேம்பர் வந்து செயல்படாமல் இருக்கலாம். டிஃபெக்டிவ் ஆஃப் ஐசோலேஷன் மோட்டாருடைய இது வந்து பாதிப்படைந்திருக்கலாம். டிஃபெக்டிவ் ஃபேன் மோட்டரு அங்கே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். டிஃபெக்டிவ் ஓஎல்பி செயல்படாமல் இருக்கலாம் அல்லது பழுதடைந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய கொஷின்ஸில் பார்த்த மாதிரி ஓஎல்பி தான் வந்து கம்ப்ரஸருடைய சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரஸருடைய வைண்டிங் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஓஎல்பி அப்படிங்கிறது ஓவர்லோட் ப்ரொடெக்டர். அதிகமான லோடு எப்பெல்லாம் கம்ப்ரஸர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதோ அப்போல்லாம் இந்த ஓஎல்பி வந்து கம்ப்ரஸருக்கு போகிற லைனை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ அதனால் இந்த ஓஎல்பி தான் கம்ப்ரஸருடைய பாதுகாவலனாக இருக்கும். தட் மீன்ஸ் சேஃப்டி டிவைஸாக இருக்கும். ஸோ அப்போது கம்ப்ரஸர் ரன் ஆகலை அப்படின்னா ஓஎல்பி பழுதடைந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆன்சர் இஸ் டி, டிஃபெக்டிவ் ஓஎல்பி. நெக்ஸ்ட் கொஷின் 158. How to neutralize the concentration of leaked ammonia from the air? Again, how to neutralize the concentration of leaked ammonia from air? அதாவது அம்மோனியா கேஸ் லீக் ஆகுது ஃப்ரம் வெளிக்காற்றில். ஸோ அதை வந்து எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது, அதை வந்து எப்படி பாதிப்படையாமல் அதை நான் வந்து செயலிழக்க செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அம்மோனியா கேஸ் அப்படின்னா அது ஒரு சில தன்மைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எரியக்கூடிய தன்மை உண்டு, ப்ளஸ் துர்நாற்றம் அடிக்கும். அதே நேரங்களில் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாயு. அம்மோனியாவுடைய குறியீடு NH3 ப்ளஸ் அதனுடைய நியூமரிக்கல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R717. ஸோ இந்த அம்மோனியா கேஸ் வந்து மனிதர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹையை அட்டாக் பண்ணும், அதாவது கண்களை பாதிக்கும். அடுத்தது மூச்சு குழாய்களில் திணறலை ஏற்படுத்தும், அதாவது நம்மளுக்கு ஒரு மாதிரி மாரடைப்பு அல்லது மூச்சு திணறல் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும். ஸோ இதனால் நம்மளோட கண்ணை ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அடுத்தது மூச்சு திணறல் ஏற்படுறதுனால
அந்த இடத்துலேருந்து நம்மளால் நகர முடியாது. ஸோ அப்போது அம்மோனியா கேஸில் ஒர்க் பண்ணும்போது சேஃப்டி டிவைஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்யும் பொழுது ஒரு வேளை அம்மோனியா லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அது எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ரெக்வயர் அம்மோனியா ஃப்ரம் ஏர், அதாவது அம்மோனியா கேஸை ஒரு சிலிண்டர்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பார்ட்லேயோ ரெக்வயர் பண்ணலாமா, அல்லது பி ஆன்சரில் ஸ்ப்ரேயிங் ஆஃப் லாட் ஆஃப் வாட்டர், ஆன்சர் சியில் ஷட் டவுன் த பிளான்ட்டு, டியில் ஸ்ப்ரே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஸ்ப்ரே பண்ணுறதா அல்லது பிளான்ட்டை ஆஃப் பண்ணுறதா அல்லது லாட் ஆஃப் வாட்டர் அதிகப்படியான தண்ணீர்களை அந்த கேஸ் மேலே அடிக்கிறதா லீக்கேஜ் ஆகிற இடங்களில், அப்படி இல்லை அப்படின்னா ரெக்வயர் ஆஃப், அதாவது அம்மோனியா கேஸை ரெக்வயர் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணீரை அம்மோனியா கேஸ் கசியும் இடங்களில் அடிக்க வேண்டும். ஸோ அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரோடு மிக்ஸ் ஆகும்போது அது நியூட்ரலைஸாக மாறி வேறு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி வளிமண்டல காற்றோடு அது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தண்ணீரில் கலக்கும் பொழுது கொஞ்சம் நேரமாகி அது வளிமண்டலங்களோடு காற்றோடு கலக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மனித உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங் ஆஃப் லாட் ஆஃப் வாட்டர். ஸ்ப்ரேயிங் ஆஃப் லாட் ஆஃப் வாட்டர். How to neutralize the concentration of leaked ammonia from air? The spraying of lot of water. Answer is B. Question number 159. What is the reason for excessive frost on evaporator coil in window AC? அதாவது விண்டோ ஏசியில் அதிகப்படியான ஐஸ் படியுது அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எவாப்ரேட்டர் ஃபின்ஸ் நாட் பிளாக்டு பை டஸ்ட், ப்ளோயர் ரொட்டேட்டிங் அட் ஹையர் ஸ்பீடு, ஹேர் ஃபில்டர் பிளாக்டு கம்ப்ளீட்லி, மோர் ஏர் சர்க்குலேஷன் இன் எவாப்ரேட்டர். அதாவது ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவாப்ரேட்டர் ஃபின்ஸ் நாட் பிளாக்டு பை டஸ்ட், எவாப்ரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபின்ஸ் வந்து டஸ்ட்டால் பிளாக் ஆகாமல் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டி இருக்கா, அதாவது ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ப்ளோயர் ரொட்டேட்டிங் ஹை ஸ்பீடு, அதாவது எவாப்ரேட்டரில் இருக்கக்கூடிய ப்ளோயர் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் இயங்குகிறது அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் ஏர் ஃபில்டர் பிளாக்டு கம்ப்ளீட்லி, அதாவது ஏர் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும் எவாப்ரேட்டரில், அது வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலை ஃபில்டர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்டு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் ஏர் சர்க்குலேஷன் இன் எவாப்ரேட்டர், அதிகப்படியான காற்று சுழற்சி எவாப்ரேட்டருக்கு அந்த சைடில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பிளாக்டு கம்ப்ளீட்லி, அதாவது ஏர் ஃபில்டர் அதிகமாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எவாப்ரேட்டரில் ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனால உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் எக்ஸசிவ் ஃப்ராஸ்ட் ஆன் எவாப்ரேட்டர் காயில் இன் விண்டோ ஏர் கண்டிஷனர்? The answer air filter blocked completely. Question number 160. What is the reason for very high condenser temperature in a window air conditioner? அதாவது கண்டென்சருடைய டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஏர் கண்டிஷனரில். ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் பார்ப்போம்னா ஏல இருக்கிற ஆன்சர் பார்த்தோம்னா வாட்டர் ஸ்ப்ளாஷஸ் கண்டென்சர், அதாவது கண்டென்சர் மேலே வாட்டர் ஸ்ப்ளாஷஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ செகண்ட் ஆன்சரில் பியில் பார்த்தீங்கன்னா மோர் ஏர் ஃப்ளோஸ் இன்டு த கண்டென்சர், கண்டென்சருடைய சைடில் அதிகப்படியான காற்று சுழற்சி இருக்குது. ஆன்சர் சி ஃபேன் மோட்டார் ஒர்க்கிங் இன் குட் கண்டிஷன், அதாவது ஃபேன் மோட்டர் சரியாக இயங்குகிறது, அதனால் கண்டென்சருடைய வெப்பநிலை அதிகமாகிறது அப்படிங்கிறாங்க. டஸ்ட் அக்யூமுலேட்டட் இன் த கண்டென்சர் ஃபின்ஸ், அதாவது கண்டென்சர் ஃபின்ஸுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளிகளில் டஸ்ட் தூசுக்கள் அதிகமாக படிந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சர் ஃபின்ஸில் அதிகப்படியான தூசு, தட் மீன்ஸ் மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக உங்களுக்கு அக்யூமுலேட்டட் ஆயிருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டஸ்ட் வந்து அதிகமாக படிந்திருந்தால் கண்டென்சருடைய டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீசனால தான் உங்களுக்கு வந்து கண்டென்சர் டெம்பரேச்சர் ஹையாக போகும். ஸோ ஆன்சர் இஸ் டி, டஸ்ட் அக்யூமுலேட்டட் இன் த கண்டென்சர் ஃபின்ஸ்.
Question number 161. What is the reason for the compressor motor burnout in a window air conditioner? அதாவது கம்ப்ரஸர் மோட்டார் வந்து பேர்ன் அவுட் எரிஞ்சிருச்சு. ஸோ என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டிஃபெக்டிவ் ஆன் ஃபேன் கெப்பாசிட்டர் வந்து பழுதடைந்திருக்கலாம். டிஃபெக்டிவ் ஃபேன் மோட்டார் பழுதடைந்திருக்கலாம். டிஃபெக்டிவ் ஆன் ப்ளோயர் பழுதடைந்திருக்கலாம். டிஃபெக்டிவ் ஆன் ஓஎல்பி பழுதடைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓஎல்பி பழுதடைந்திருந்தால் மட்டுமே கம்ப்ரஸனுடைய காயில் அல்லது வைண்டிங் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஓஎல்பி வந்து டிஃபெக்டிவாக இருக்கும். ஆன்சர் இஸ் டி, டிஃபெக்டிவ் ஆன் ஓவர்லோட் ப்ரொடெக்டர். Question number 162. What is the remedy for the defective OLB in window air conditioner? அதாவது பழுதடைந்த ஓவர்லோடு ப்ரொடெக்டருக்கு மாற்று காரணம் அல்லது மாற்று வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெமெடி, அதனுடைய தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ரெமெடி ஃபார் த டிஃபெக்டிவ் ஓஎல்பி இன் ஏ விண்டோ ஏர் கண்டிஷனர்? விண்டோ ஏர் கண்டிஷனரில் இருக்கக்கூடிய ஓஎல்பி, தட் மீன்ஸ் ஓவர்லோடு ப்ரொடெக்டர். ஓவர்லோடு ப்ரொடெக்டடானது பழுதடைந்தால் அதற்கு மாற்று தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ரிப்பேர் த OLB, ரீப்ளேஸ் த OLB, ரிமூவ் த பார்ட்ஸ், ரிப்பேர் த ஹீட்டர் எலமெண்ட். அதாவது ரிப்பேர் த ஓஎல்பியை ரிப்பேர் பண்ணலாமா, ஓவர்லோடு ப்ரொடெக்டரை ரிப்பேர் பண்ணலாமா, ரீப்ளேஸ் த OLB, அந்த ஓஎல்பியை மாற்றிட்டு வேறு ஒரு புது ஓஎல்பி அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரிமூவ் த பார்ட்ஸ், அந்த பார்ட்டையே ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்பேர் அண்ட் த ஹீட்டர் எலமெண்ட், இந்த ஓஎல்பிக்குள்ளார ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும், பைமெட்டால் ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க. அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும், ஹீட்டிங் எலமெண்ட்டை மட்டும் மாற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரீப்ளேஸ் த ஓஎல்பி. அது வந்து ஓஎல்பி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, பழுதடைந்துச்சுன்னா அதனை முழுவதுமாக தான் நம்ம மாற்ற முடியும். ஆன்சர் இஸ் ரீப்ளேஸ் த ஓஎல்பி. Question number 163. What is the reason for the compressor does not start but the fan motor works normally in window AC? 163வது question கவனிங்க. What is the reason for the compressor does not start but the fan motor work normally in window air conditioner? அதாவது கம்ப்ரஸர் இயங்கவில்லை எங்கே, விண்டோ ஏர் கண்டிஷனரில். விண்டோ ஏர் கண்டிஷனரில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் இயங்கவில்லை, ஆனால் ஃபேன் மோட்ரு நார்மலாக தான் இயங்குகிறது, அதாவது சாதாரணமாக அதனுடைய இயக்கத்தை இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ என்ன ரீசன், அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டிஃபெக்டிவ் ஆஃப் ப்ளோயர், டிஃபெக்டிவ் ஃபேன் மோட்டார், டிஃபெக்டிவ் ஃபேன் கெப்பாசிட்டர், டிஃபெக்டிவ் கம்ப்ரஸர் மோட்டார். ஸோ கம்ப்ரஸர் மட்டும் ஓடலை, ஆனால் கண்டென்சர் ஃபேன் ஓடுது. தட் மீன்ஸ் டபுள் எண்டட் ஷாஃப்ட் மோட்டர் இயங்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளோயர் பழுதடைந்திருக்கிறதா, ஃபேன் மோட்டார் பழுதடைந்திருக்கிறதா, ஃபேன் கெப்பாசிட்டர் பழுதடைந்திருக்கிறதா, கம்ப்ரஸர் மோட்டார் பழுதடைந்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் டிஃபெக்டிவ் ஆஃப் கம்ப்ரஸர் மோட்டார். கம்ப்ரஸர் மோட்டார் பழுதடைந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ ஆன்சர் இஸ் டி. Question number 164. What is the remedy to remove moisture from the window AC system? அதாவது what is the remedy to remove moisture from the window AC system? அதாவது விண்டோ ஏர் கண்டிஷனர் சிஸ்டத்தில் மாய்ச்சரை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்குண்டான தீர்வு என்ன, ரெமெடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஓவர் கேஸ் சார்ஜ் இன் த சிஸ்டம், எவாக்குவேட் த சிஸ்டம் டீப்லி, க்ளீன் த எவாப்ரேட்டர் ஃபின்ஸ், க்ளீன் த கண்டென்சர் ஃபின்ஸ். அதாவது உள்ள சிஸ்டத்துக்குள்ளார ரெஃப்ரிஜரண்ட்டோட மாய்ச்சர் கண்டென்ட் இருக்குது, அதை வெளியேற்றணும் அல்லது அது வந்து அதுக்குண்டான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓவர் கேஸ் சார்ஜ் இன் த சிஸ்டம், அதாவது கேஸ் அதிகமாகிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எவாக்குவேட் த சிஸ்டம் டீப்லி, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களையும் வெளியேற்றணும். டீப்பாக உள்ள எந்த விதமான காற்றுக்கும் அல்லது வாயுக்கும் விடாமல் எல்லா வாயுகளையும் வெளியேற்றணும். க்ளீன் த எவாப்ரேட்டர் ஃபின்ஸ், எவாப்ரேட்டர் ஃபின்ஸை க்ளீன் பண்ணணும்.
clean the condenser fins clean பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, எவாக்குவேட் த சிஸ்டம் டீப்லி. உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் வெளியேற்றணும். மாய்ச்சர் கண்டென்ட்டை வெளியேற்றத்திற்கு வேறு வழி கிடையாது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் டீப்பாக வெளியேற்றிடணும். Question number 165. What is the causes of reduced supply air through the air filter in clean in window AC? What is the cause of reduced supply air through the air filter is clean in window AC? அதாவது சப்ளை ஏர் வந்து ரெடியூஸ் ஆகுது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? தட் மீன்ஸ் விண்டோ ஏர் கண்டிஷனரில். ஸோ ஆன்சர் ஏ, நோ ஃப்ராஸ்ட் இன் த எவாப்ரேட்டர், ஃப்ராஸ்ட் அக்யூமுலேட்டட் இன் த எவாப்ரேட்டர், டஸ்ட் அக்யூமுலேட் இன் த கண்டென்சர், நோ டஸ்ட் அக்யூமுலேட்டட் இன் த எவாப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி, ஃப்ராஸ்ட் அக்யூமுலேட்டட் இன் த எவாப்ரேட்டர். நெக்ஸ்ட் கொஷின் 166. What is the effect of sensing higher temperature by a thermostat NTC? அதாவது சென்சிங் ஹையர் டெம்பரேச்சர் தெர்மோஸ்டர்னு என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் 0, ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ரெசிஸ்டன்ஸ் decreases. Answer B. Next question 167. What is the part marked as X? What is the part marked as X? ஒரு விண்டோ ஏர் கண்டிஷனர் உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு பார்ட்டை எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மார்க் பண்ணப்பட்ட குறிப்பிடப்பட்ட பார்ட்டுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆன்சர் இருக்குது. ஃபேனு, ப்ளோயரு, ஃபேன் மோட்டார், ப்ளோயர் மோட்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் எண்டு ஷாஃப்ட் மோட்டர் தான் இது. ஒரு முனையில் கண்டென்சர் ஃபேன் பிளேடும் இன்னொரு முனையில் எவாப்ரேட்டர் ப்ளோயரும் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போது ப்ளோயர் தான் இதனுடைய சரியான ஆன்சர். ஆன்சர் இஸ் பி, ப்ளோயர். ஸோ அந்த குறிப்பிடப்பட்ட பகுதிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயர். ஆன்சர் இஸ் ப்ளோயர், பி. Next question 168. What is the part marked as X? அதாவது மறுபடியும் ஒரே விண்டோ ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பார்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபேனு, ப்ளோயர், கண்டென்சர், ப்ளோயர் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ப்ளோயர்னு பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபேன், ப்ளோயர், கண்டென்சர், ப்ளோயர் மோட்டார். ஸோ அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன். ஃபேன் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஷின். விச் காம்போனன்ட் பிலாங் டு இன்டோர் யூனிட் ஆஃப் ஸ்பிளிட் ஏசி? அதாவது இன்டோர் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப நீளமான அல்லது முக்கியமான ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இன்டோர் யூனிட்டில் ஸ்பிளிட் ஏசியில். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 170. கொஷின் நம்பர் 170. விச் கண்ட்ரோல் ஓப்பன் த கம்ப்ரஸர் மோட்டார் சர்க்யூட் இன் த ஈவென்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஓவர்லோட்? அதாவது கம்ப்ரஸர் வந்து கண்டினியூஸாக ஓவர்லோடில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது அந்த டைமில் ஓவர்லோடு வந்து ஆகும்போது எந்த காம்போனண்ட் சர்க்யூட்லேருந்து கட் பண்ணும் அல்லது அந்த இது வந்து கட்டுப்படுத்தும் ஓவர்லோடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. தெர்மோஸ்டாட், ஃபியூசிபிள் ஃப்ளக்கு, பயோமெட்டால் ஸ்ட்ரிப்பு, ஸ்ப்ரிங் லோடட் ரிலீஃப் வால்வு. ஸோ இதனுடைய சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்டால் ஸ்ட்ரிப்பு. ஏன்னா கம்ப்ரஸருடைய சேஃப்டிக்காக ஓவர்லோட் ஆகும்போது பயோமெட்டால் ஸ்ட்ரிப்பு தான் அந்த லோடை கண்ட்ரோல் பண்ணும். Next question. Which motor is used to drive the blower of indoor unit in ductable split air conditioner?
ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இன்டோர் மோட்டாரை இயக்கக்கூடிய மோட்டார் என்ன, எந்த டிரைவ் மூலயமா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஷேடட் போல் மோட்டார், பெர்மனன்ட் ஸ்ப்ளிட் கெப்பாசிட்டர் மோட்டார், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டார். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, பெர்மனன்ட் ஸ்ப்ளிட் கெப்பாசிட்டர் மோட்டார் தான் நம்ம டக்டபிள் ஸ்ப்ளிட் ஏசியில் இன்டோர் யூனிட்டில் யூஸ் பண்ணுறோம். கொஷின் நம்பர் 172. Which fan is used in condensing unit of ductable split air conditioner? அதாவது டக்டபிள் ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனரில் எந்த கண்டென்சிங் யூனிட்டை ஃபேன் மோட்டராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபார்வேர்டு கர்வ்டு ஃபேனா, சென்ட்ரிஃபிகல் ஃபேனா, அல்லது ப்ரொஃபல்லர் ஃபேனா, ரேடியல் ஃபேனா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம டக்டபிள் ஸ்ப்ளிட் ஏர் கண்டிஷனரில் அவுட்டோரில் இருக்கக்கூடிய கண்டென்சிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபேனுடைய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபல்லர் ஃபேன் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஆன்சர் இஸ் சி, ப்ரொஃபல்லர் ஃபேன். கொஷின் நம்பர் 173. விச் காம்போனன்ட் பிலாங் டு அவுட்டோர் யூனிட் ஆஃப் ஸ்ப்ளிட் ஏசி? அதாவது ஸ்ப்ளிட் ஏசியில் இருக்கக்கூடிய அவுட்டோர் யூனிட்டில் முக்கியமான பாகம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கம்ப்ரஸர். சி தான் இதனுடைய ஆன்சர். 174. Question number. Which material is used to make a duct in split AC? அதாவது ஸ்ப்ளிட் ஏசியில் டக்டபிள் ஸ்ப்ளிட் ஏசியில் டக்ட்டுக்காக டக்டை வந்து எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தெர்மோக்கோல், ஜிஐ சீட்டு, ஹுட்டு, ஃபைபர். ஸோ டக்ட் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தகரங்களால் ஆனப்பட்டது. ஸோ இதில் தெர்மோக்கோல், ஹுட்டு, ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ ஆன்சர் இஸ் பி, GI sheet. Answer is GI sheet. Question number 175. Which type of switch is used to control the room air temperature in split AC? ஸ்ப்ளிட் ஏசியில் இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய டிவைஸ் பேர் என்ன, எந்த சுவிட்ச் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓவர்லோடு ப்ரொடெக்டர், தெர்மோஸ்டாட் சுவிட்ச், மேனுவல் சுவிட்ச், தெர்மல் ரிலே. ஸோ இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, தெர்மோஸ்டாட் சுவிட்ச். ஸோ ஏற்கனவே இது விண்டோ ஏர் கண்டிஷனை நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் செஷனில். தெர்மோஸ்டாட் சுவிட்ச் தான் ரூம் ஏர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் பி, தெர்மோஸ்டாட் சுவிட்ச். இந்த இணைய வழி கல்வியை வழங்குவது PSB இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கேளம்பாக்கம். தேங்க்யூ.